சர்தார் வல்லபாய் பட்டேல் நமது கொள்கை தலைவராக ஏற்றுக்கொண்ட முக்கிய காரணம் சட்டத்தின் மீதும் ஜனநாயகத்தின் மீதும் அவர் கொண்டிருக்கும் பார்வைதான். சட்டம் என்பது மக்களுக்கான சேவை, அதிகாரத்தின் கருவி அல்ல. சட்டமும் ஒழுங்கும் இல்லை என்றால் சுதந்திரம் நிலைக்காது என கூறினார். ஜனநாயகம் என்பது ஒற்றுமை, ஒழுக்கம், தியாகம் ஆகியவற்றின் கலவை. ஜனநாயகம் என்பது வெறும் வாக்குரிமை அல்ல, மக்களின் ஒழுக்கம், கடமை உணர்வு மற்றும் நாட்டின் ஒற்றுமைக்கு அர்ப்பணிப்பு ஆகும் என கூறினார். சட்டமும் ஒழுங்கும் இல்லாமல் ஜனநாயகம் நிலைக்காது என கூறினார். பட்டேல் நம்பிய ஜனநாயகத்தின் அடித்தளம் சட்டத்தின் ஆட்சியாகும். சட்டமும் ஒழுங்கும் இல்லாவிட்டால் சுதந்திரம், ஜனநாயகம் இரண்டும் சிதைந்து போகும். ஒற்றுமை இல்லாமல் ஜனநாயகம் பலவீனமாகும். நமது ஜனநாயகத்தின் வலிமை நமது ஒற்றுமையில்தான் என்று அவர் கூறினார். மக்கள்தான் ஜனநாயகத்தின் உண்மையான காவலர்கள். ஜனநாயகம் அரசியல்வாதிகளுக்கானது அல்ல, அது மக்களால் நடத்தப்படும் ஆட்சி. மக்கள் விழிப்புணர்வுடன் இருந்தால் மட்டுமே ஜனநாயகம் உயிருடன் இருக்கும். பிரிவினை, சண்டை, மதவெறி ஜனநாயகத்தின் விஷம் என எச்சரித்தார். அவர் நம்பிய ஜனநாயகம் மதம், ஜாதி, மொழி வேறுபாடுகளை தாண்டிய தேசிய ஒற்றுமையாகும். நல்ல நிர்வாகம் உண்மையான ஜனநாயகத்தின் அடையாளம் என பட்டேல் கூறினார். ஜனநாயகத்தின் அடித்தளமாகிய சட்டத்தின் ஆட்சியை காப்பதே சட்ட உரிமைகள் கழகத்தின் நோக்கமாகும்.